அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 13ஆம் தேதி போகி பண்டிகை அன்று நம் காலை என்ன செய்ய வேண்டும், நிலைவாசலில் ஏற்ற வேண்டிய தீபம் என்ன தீபம் மற்றும் குளிக்க வேண்டிய நீரில் நம்ம எந்த பொருளையும் நம்ம சேர்த்து குளித்தால் மிகவும் நல்லது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். போகி பண்டிகை அன்று நம் இல்லம் மிகவும் சுத்தப்படுத்த வேண்டும். அதாவது வீட்டில் இருக்கிற ஒட்டடை எல்லாமே எடுத்து நம்ம டீப் கிளீனிங் பார்த்திங்கன்னா போகி பண்டிகை அன்று பண்ணுவதாக ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றும் தேவையில்லாத பொருட்களை நம்ம தூக்கி போடுவது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். போகி பண்டிகை அன்று செய்வது பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா போகி பண்டிகை அன்று தேவையில்லாதெல்லாம் எரிக்கலாம் செய்வாங்க. இந்த நாளென்றுலாம் பழசெலாம் நம்ம கழிப்பது ரொம்ப நல்லது. இந்த நாளென்று பார்த்திங்கன்னா நம்ம நிலைவாசலில் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி குளிக்கும் நீரில் நீங்கள் போகி பண்டிகை அன்று காலை எழுந்த உடனே குளிக்கும் நீரில் பார்த்திங்கன்னா ஒரு வேப்பிலை மட்டும் போட்டு குளித்தாலே போதும். வேப்பிலை மற்றும் மஞ்சள் தூள் கலந்து குளிக்கலாம், உப்பு போட்டு குளிக்கலாம். அதில் முக்கியமாக வேப்பிலையே சேர்க்க வேண்டும். சேர்த்து நீங்கள் குளித்தாலே உங்களுக்கு நல்லதே நடக்கும். அடுத்து நிலைவாசலில் நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா வேப்பிலை கொத்து வைப்பது ரொம்ப நல்லது. அடுத்து அந்த தரையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேப்பிலை வச்சுக்கோங்க. நிலைவாசலுக்கு கீழே வேப்பிலை வச்சு அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ நீங்கள் ஏற்றி வைப்பது ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும். பூஜை அறையிலையும் அதே போல் வேப்பிலையை வைத்து நீங்கள் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அது மட்டும் கிடையாது, திங்கட்கிழமை போகி பண்டிகை அன்று நமக்கு பௌர்ணமி இருக்கின்றது. அதனால் அந்த நாள் ரொம்ப சிறப்பான நாள். லக்ஷ்மி பூஜையை செய்வது ரொம்ப நல்லது. அடுத்து குலதெய்வம் பூஜை தான் ரொம்ப முக்கியம். போகி பண்டிகைனாலே குலதெய்வ பூஜையை நம்ம செய்வது ரொம்ப நல்லது. எதற்காக போகி பண்டிகை என்று குலதெய்வ பூஜை செய்யணும் அப்படின்னா, அன்றைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வீடை முழுவதும் வெள்ளை அடிக்கிறது சொல்லுவாங்க இல்லையா, சுண்ணாம்பு அடிக்கிறது ஃபுல்லாக இந்த போகி பண்டிகை அன்று தான் பண்ணுவாங்க. தைப்பொங்கலை வரவேற்கும் விதமாக போகி பண்டிகை அந்த நாள் முழுவதும் பார்த்திங்கன்னா சுத்தப்படுத்திட்டு அந்த வீடே நல்லா தொடச்சி வச்ச மாதிரி ரொம்ப அழகாக நீட்டாக பண்ணிக்கிடுவாங்க. அதனால் மறுபடியும் எல்லா பொருளையும் அங்கங்கே வைக்கிறாங்க பார்த்திங்கன்னா. அப்போ வைக்கும்போது குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்குள்ளே அழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போகி பண்டிகை அன்று அழைத்து சுவாமி கும்பிட்டு வழிபாடு செய்வாங்க. அதே போல் நம்ம போகி பண்டிகை அன்று தான் நம்ம எல்லாமே சுத்தப்படுத்த வீடு முழுவதுமே நம்ம சுத்தப்படுத்திடுவோம். அதனால தான் குலதெய்வ வழிபாடு முதல் வழிபாடு குலதெய்வமாக வழிபாடு செய்துட்டு வர தைப்பொங்கல் காலையில் சூரிய பகவானை வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் போகி பண்டிகை என்று குலதெய்வ வழிபாடு செய்கிறாங்க. மற்றும் பௌர்ணமி இருப்பதனால நமக்கு இன்னமும் சிறப்பு கொடுக்கும் இந்த முறை. ஏன்னா பௌர்ணமி அன்று தான் குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு. எப்படி அமாவாசைக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்போ அதை விட 1000 மடங்கு பௌர்ணமிக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். நமக்கு திங்கட்கிழமை பௌர்ணமி இருப்பதனால கட்டாயமாக உங்களுக்கு குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. உங்கள் குலசாமி எனக்கு தெரியாதே அப்படி இருந்தாலும் நீங்கள் ஆண் தெய்வம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா முருகனை குலசாமியாக நினச்சி வழிபாடு செய்யுங்க. பெண் தெய்வம் உங்களுக்கு பிடிக்கும், இஷ்ட தெய்வம்லாம் பெண் தெய்வம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மிகவும் பிடித்தது பெண் தெய்வமான தெய்வமாக இருக்கிறாங்க அப்படின்னா காமாட்சி அம்மனை உங்கள் குலசாமியாக நினச்சி நீங்கள் கும்பிட்டு வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல மாற்றங்களே இருக்கும். ஆண் தெய்வத்திற்கு முருகனையும் பெண் தெய்வத்திற்கு காமாட்சி அம்மனை நம்ம எடுத்து தான் குலசாமியை நம்ம நினச்சி வழிபாடு செய்யணும். இப்போ முருகனை எந்த முருகனை நினச்சி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் எந்த முருகனை வேணாலும் நீங்கள் நினைத்துக்கொள்ளலாம். பழனி முருகனை நினைத்து வழிபாடு செய்யலாம், திருச்செந்தூர் முருகனை நினைத்து வழிபாடு செய்யலாம், திருத்தணி முருகனை நினைத்து வழிபாடு செய்யலாம், உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற முருகனை நினைத்து கூட வழிபாடு செய்யலாம். குலசாமியாக நீங்கள் எங்களுக்கு துணையாக இருங்க முருகா அப்படிங்கிறத நினைத்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது முருகனே உங்களுக்கு குலதெய்வமாக மாறுவாங்க. அவங்க சீக்கிரமாக உங்கள் உண்மையான குலதெய்வம் யாரோ அதை தெரியப்படுத்துவாங்க. ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இந்த போகி பண்டிகை என்று நம்ம செய்கின்ற ஒவ்வொரு வழிபாடும். இந்த நாளன்று குலதெய்வம் வழிபாடு நம்ம கோவிலில் போயிட்டு வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது உங்களுக்கு பக்கத்திலே குலதெய்வம் கோயில் இருக்கின்றது அப்படின்னா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருவது ரொம்ப சிறப்பான பலன்களையும் விசேஷமான பலன்களையும் கொடுக்கும். அதனால் கட்டாயமாக எல்லாருமே குலசாமி கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யுங்க. காலையிலையும் மாலையிலையும் இருவேளையிலும் நம்ம வாசலில் கலர் கோலம் போட்டு வழிபாடு செய்யுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். வாசல் தெளிக்கும் போது கொஞ்சம் மஞ்சத்தூளில் கலந்து நீங்கள் தெளித்து விட்டு நீங்கள் இறைவனை பிரார்த்தனை செய்வது இன்னமும் சிறப்பான பலன் கொடுக்கும். நம்ம கோலம் போட்டு அதில் சாணமோ அல்லது மஞ்சள் வைத்து சாமந்தி பூ கூட நீங்கள் வைக்கலாம். சாமந்தி பூ, செம்பருத்தி பூ, நமக்கு எந்த பூக்கள், பூசணிக்காய் பூ கூட வைப்பாங்க இல்லையா, எந்த பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்கள் நம்ம வைத்து நம்ம இறை வழிபாடு செய்வது இன்னமும் சிறப்பான பலன்களை கொடுக்கும். லக்ஷ்மி கடாட்சத்தை நம்ம இல்லத்திற்கு சீக்கிரமாக வர வைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.